இந்தியால மட்டும் இல்லங்க. சைனாலயும் இருக்கு. என்ன பிரச்சனைன்னா, இப்ப 2, 3 நாளாவே சோசியல் மீடியாவ தொறந்தேன் அப்டின்னா, அத பார்க்கறதுக்கு கோவமாவும் இருக்கு. அட் த சேம் டைம் வந்து ரொம்பவும் சோகமாவும் இருக்கு. என்ன நடந்துட்டு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். வரதட்சணை குடுத்து ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி குடுத்து அவ்ளோ தூரத்துக்கு அதுக்கப்புறமே எங்களுக்கு வரதட்சணை வேணும்னு சொல்லி, அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பாவுக்கு ஒரு வாய்ஸ் நோட் குடுத்துட்டு, அவங்க உயிரே அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. இத பார்க்கும்போது கோவமா இருக்கு. முன்னாடி தான் வந்து நம்ம ஊர்ல பொண் குழந்தைங்க பொறந்துச்சுன்னா, அவங்களுக்கு வரதட்சணை குடுக்கணுமே, அவங்கள படிக்க வைக்கணுமே நெனச்சு ரொம்பவே கவலைப்பட்டாங்க. பட் இப்ப இருக்க ஜெனரேஷன்ல எஜுகேட்டட் ஆயிட்டாங்க, நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இன்னமும் இந்த மாரி விஷயங்கள் நடக்கிறத பார்க்கும்போது வந்து ரொம்பவே கோவமா இருக்கு. ஸோ இதுக்கும் சைனாவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, இப்ப இந்தியால வந்து பொண்ணுங்க வீட்ல இருந்து வரதட்சணை வந்து பசங்க வீட்டுக்கு வந்து குடுக்குறாங்க. ஸோ சைனால அது அப்படியே ஆப்போசிட். பசங்க தான் பொண்ணுங்களுக்கு வந்து வரதட்சணை குடுக்கணும். இப்போ ஒரு பொண்ணு அவங்களுக்கு புடிச்சிருக்கு அப்படின்னா வந்து, அந்த பொண்ணோட அம்மா அப்பாட்ட போயி இவ்ளோ அமௌண்ட் வந்து அவங்க கேட்பாங்க வரதட்சணையா, அத குடுக்கணும். அது இல்லாம அவங்களுக்கு சொந்த வீடு இருக்கணும், சொந்த கார் இருக்கணும். அதுவும் இப்போ ஒரு படி மேல போய் வந்து வீடு இந்த மாதிரி இருக்கணும், கார் இந்த மாதிரி லக்ஸூரியஸா இருக்கணும் அப்படிலாம் வந்து கேட்குறாங்க. ஸோ இதனாலேயே வந்து இங்க சைனால இப்ப இருக்க யங்கர் ஜெனரேஷன் பசங்க வந்து நெறைய பேர் கல்யாணம் ஆகாமலும் இருக்காங்க. ஸோ ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவ்ளோ தூரத்துக்கு எங்களால வரதட்சணை குடுத்து ஒரு பொண்ண சாட்டிஸ்ஃபை பண்ணி நாங்க கல்யாணம் பண்ண முடியல அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷப்பட்டுட்டு, ரொம்ப பேராசைப்படாம இருந்தோம்னாலே சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நெனைக்கிறேன். இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.